Hello friends, welcome to Basha's Kitchen. Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம புளி போடாம சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சாம்பாருக்கு இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடியும் யூஸ் பண்ண போறதில்ல. சாம்பார் பொடி வீட்டில் இல்லை அப்படின்னா வந்து நம்ம புதுசாக சாம்பார் திரிச்சு தான் சாம்பார் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச துவரம் பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. அரை வெங்காயம், அரை தக்காளி இதில் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற அரை வெங்காயம், அரை தக்காளி, அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காயை சேர்த்துருங்க. இங்கே நான் அவரைக்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வதங்க விடுங்க. இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இதை நம்ம வேக விட போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி அவரைக்காய் வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கு பதிலாக மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எப்போயுமே சாம்பார் நம்ம புளி போட்டு தான் செய்வோம். புளி இல்லாத பட்சத்தில் மாங்காய் போட்டு செய்யலாம். அதே மாதிரி சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதோட தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்க்காதீங்க, வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாம்பாரில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா புளி சேர்க்காமலேயே நம்ம சூப்பரான சாம்பார் வீட்டில் தயார் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7 நாள் 7 குழம்பு வகைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த சாம்பாருக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ் வந்து பாவக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இந்த பாவக்காய் பொரியலில் சுத்தமாகவே கசப்பு தெரியாது. அந்த அளவுக்கு குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.